ஹாய், இன்னைக்கு டே 20யோட செக்குடு டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 கிளாஸ் ஃபுல்லாக செக்குடு டிசைன்ஸ் தான் பார்த்தோம். இந்த டைமும் அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேவா, கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸ்ட்ரைட் லைன் பாக்ஸ் போட்டுக்கிட்டாச்சு. ஸ்ட்ரைட் லைன் தான், கிராஸ் லைன் பாக்ஸ் கிடையாது. ஸ்ட்ரைட் லைன் பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது இதுக்குள்ளே இன்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எல்லாத்துலேயும் அதே மாதிரி இன்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயும் ஈவனாக பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே இப்போ நம்ம எல்லாத்துலேயும் இன்ட்டு மார்க் போட்டாச்சு. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த இந்த இதை மட்டும் ஷேட் பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிள் மட்டும் ஷேட் பண்ணிக்கோங்க. தென் ஆப்போசிட் ட்ரையாங்கிள் ஓகே ஷேட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிளை விட்டுறணும், இந்த ட்ரையாங்கிளை ஷேட் பண்ணணும். புரியுதா? ஸோ இந்த ஆப்போசிட் ட்ரையாங்கிள் இங்கே ஷேட் பண்ணணும். ஓகே, இப்போது நம்ம இங்கே ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஆப்போசிட்டாக கொடுத்துக்கலாம். புரியுதா? இப்போ நம்ம இங்கே அப்படின்னா இங்கே கொடுக்கக்கூடாது, இந்த ட்ரையாங்கிளில் கொடுக்கணும். ஓகே, ஸோ இங்கே இந்த ட்ரையாங்கிளில் கொடுக்கலாம். சேம் தட் இங்கே கொடுத்துருக்கோம், இங்கே கொடுக்கக்கூடாது, அப்போ இங்கே கொடுக்கணும். ஓகேவா? இதே மாதிரி ஷேடிங் சேஞ்ச் பண்ணி ஃபுல் இடத்துலையும் கொடுத்துக்கலாம். ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ டிசைன் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் பாக்ஸு ஸ்ட்ரைட் லைன் பாக்ஸ் தான், பட் வந்து ரொம்ப லென்த் இல்லாமல் குட்டி குட்டி பாக்ஸஸாக போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போது இந்த ஸ்கொயருக்குள்ளே எனக்கு 6 பாக்ஸு 6x6 பாக்ஸ் வர மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது இந்த ஒரு பாக்ஸ்க்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸு வரைஞ்சிக்கோங்க. சேம் அதே மாதிரி குட்டி பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த பாக்ஸில் நம்ம ஷேடிங் கொடுத்தோம், இந்த பாக்ஸில் நம்ம ஷேடிங் கொடுக்கல. ஸோ இந்த கேப்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில் பண்ணணும். அதாவது ஷேடிங் கொடுக்காத பாக்ஸுக்கு. ஓகேவா? பாக்ஸோட இந்த சைடு உள்ள ஷேடிங்கை நம்ம ஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த டிசைன் போட்டுட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். இப்போது நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு சேம் அதே மாதிரி ஸ்ட்ரைட் லைன் பாக்ஸஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த பாக்ஸஸை நல்லா திக்கன் பண்ணிக்கோங்க. ஓகே, டபுள் லைனாக கொடுத்து கூட திக்கன் பண்ணிக்கோங்க பாக்ஸஸை. இப்போ கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா,
இந்த பக்கம் கொஞ்சம் கேப்பில் ஒரு லைன். ஓகே, கொஞ்சம் கேப்பு தான், ரொம்ப கேப் கொடுக்கக்கூடாது. சேம் தட் இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன், சேம் தட் இங்கே ஒரு லைன், அப்புறம் இங்கே ஒரு லைன். ஓகே, இப்போது சேம் அதே மாதிரி ஒரு லைனு, இப்படி ஒரு லைனு, இங்கே ஒரு லைனு, இங்கே ஒரு லைன், 4 லைனும் டச் ஆகக்கூடாது. சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே ஒரு லைனு, இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே. ஓகே, சேம் அதே மாதிரி எல்லா பக்கம் போட்டுக்கலாம். ஸோ போட்டாச்சு. நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். நெக்ஸ்ட் டிசைனுக்கு அதே மாதிரி சேம் ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய பெரிய ஸ்ட்ரைட் லைன்லாம் கொடுத்துக்கிட்டேன். இப்போது இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4 பாக்ஸ்லேயும் ஹம்ஸ் போட போகிறோம். எப்படின்னா ஓகே, குட்டி குட்டி ஹம்ஸாக போட்டுக்கோங்க. இப்போ சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கலாம். ஓகே, சேம் அதே மாதிரி ஹம்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ டாட் வச்சுக்கலாம். ஓகே, இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஹம்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே டாட் வச்சுக்கலாம். ஸோ டிசைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். இப்போ நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டு எடுத்துக்கோங்க பாக்ஸஸ்ஸு. இப்போது இங்கேருந்து ஒரு ஓவல் ஷேப் கொடுக்குறோம். ஓகே, சேம் அப்புறம் இங்கேருந்து ஒரு ஓவல் ஷேப் கொடுங்க, அப்புறம் இங்கேருந்து ஒரு ஓவல் ஷேப் கொடுங்க, தென் இங்கேருந்து ஒரு ஓவல் ஷேப் கொடுங்க. புரிஞ்சுதா? அகைன் சொல்கிறேன். இங்கேருந்து ஒரு ஓவல் ஷேப்பு, இங்கேருந்து ஒரு ஓவல் ஷேப்பு, இங்கேருந்து இப்படிக்கா ஒரு ஓவல் ஷேப்பு, அப்புறம் இங்கேருந்து இங்கே ஒரு ஓவல் ஷேப். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஒரு டாட் வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஒரு டாட் வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன், டாட் வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஓகே, அவ்வளோதான். இப்போ பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துக்கு செகண்ட் ஒரு ஓவல் கொடுத்துட்டு, ஓகே, செகண்ட் ஒரு ஓவல் கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா ஷேட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, செகண்ட் ஒரு ஓவல் கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து இந்த ஷேடிங் கொடுக்கணும். ஓகே, ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஸோ டிசைன் கொடுத்து எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ ஃபைனல் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். நெக்ஸ்ட் டிசைன் சேம் அதே மாதிரி ஸ்ட்ரைட் பாக்ஸஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஓகே, பாக்ஸஸ் போட்டாச்சு. இப்போது இந்த பாக்ஸில் ஒரு ஸ்ப்ரெல் போட்டுக்கோங்க, ஹம்ஸ் போட்டுக்கோங்க, செகண்ட் ஹம்ஸு. ஓகே, அப்புறம் தேர்டு. இதே மாதிரி எல்லா பாக்ஸஸ்லேயும் ஹம்ஸ் போட்டு ஸ்ப்ரெல் போட்டு ஹம்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஸ்ப்ரெல் போட்டுக்கோங்க, ஹம்ஸ் போட்டுக்கலாம், அடுத்து ஹம்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல 2 ஹம்ஸ் வரும், 2 ஹம்ஸ் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா பாக்ஸ்லையும் போட்டுக்கணும். ஸோ டிசைன் ஃபில் பண்ணிவிட்டேன். ஸ்ப்ரெல் போட்டு ஹம்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஸ்ட்ரைட்டன் பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது இந்த ஸ்ட்ரைட்டன் பாக்ஸில் 4 பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, 1 2 3 4. ஓகே, இப்போ இந்த 4 பாக்ஸில் குட்டி பாக்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க சென்டரில். ஓகே, இப்போ இதை ஃபுல் ஷேடிங் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா
இதிலிருந்து பாக்ஸஸ்க்கு லைன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இப்படி போட்டிங்களா, இப்போ இங்கே வந்து இப்படி ஆப்போசிட்டில் போடணும். ஓகே, தென் இங்கே இப்படி ஆப்போசிட்டில் போடணும். இங்கே நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக போடணும். இப்போ இங்கே இப்படி வரும். ஓகே, இதே மாதிரி எல்லா பாக்ஸஸையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, சேம் அதே மாதிரி லைன்ஸ்லாம் போட்டு எடுத்தாச்சு, முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். இப்போது இந்த டிசைன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 லைன்ஸ் இப்படி கொடுங்க, அதில் இப்படி ஒரு வி ஷேப் கொடுங்க. ஓகே, தென் 2 லைன்ஸ் கொடுங்க, வி ஷேப் கொடுங்க, ஈவனாக கொடுங்க. 2 லைன்ஸு வி ஷேப், 2 லைனு வி ஷேப். ஓகே, இதே மாதிரி கொடுத்துக்கோங்க. முடிஞ்சா இப்போது இந்த இடத்துல இருந்து வி ஷேப்பு ஸ்டார்ட் ஆகும். வி ஷேப் ஸ்டார்ட் ஆகி 2 ஸ்ட்ரைட் லைன், அடுத்து கீழே ஒரு வி ஷேப். அண்டர்ஸ்டாண்டா? 2 ஸ்ட்ரைட் லைன், கீழே வி ஷேப். ஓகே, மேலே இந்த கார்னரில் வி ஷேப் போட்டுக்கோங்க. 2 ஸ்ட்ரைட் லைன், அப்புறம் வி ஷேப். ஸோ இந்த இடத்துல எப்படி வரும் அப்படின்னா, அப்படி கிராஸ் லைனு, ஸ்ட்ரைட் லைனு, அப்புறம் ஒரு கிராஸ் லைன். ஓகே, ஸோ இதே மாதிரி எல்லா டிசைனும் போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி டிசைன் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கேப்பை ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, இந்த கேப்பை ஃபுல்லாக ஃபில் பண்ணலாம். இப்படி ஃபுல் கேப்பாக ஃபில் பண்ணலாம். இது ஒரு டிசைனு. அப்படி இல்லை அப்படின்னா இதை மட்டும் ஃபில் பண்ணலாம். ஓகே, செகண்ட் டிசைனு. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கேப்பை ஃபில் பண்ணலாம். செகண்ட் ஒன் இந்த இடத்த ஃபில் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதுக்குள்ளே இப்படி ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இது தேர்ட். ஸோ இந்த மாதிரி 3 மெத்தடில் நம்மளுக்கு எது வேணும்னாலும் சூஸ் பண்ணி அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். நெக்ஸ்ட்டு டிசைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இங்கேருந்து ஒரு கர்வ் கொடுத்து ஒரு ரவுண்டு. ஓகே, சேம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு கர்வ் கொடுத்து ஒரு ரவுண்டு. ஓகே, இதே மாதிரி எல்லா பக்கமும் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போது கொஞ்சம் கேப் கொடுத்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி தான். ஓகே, இங்கேருந்து இப்படி, இங்கேருந்து இப்படி, இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆக முடிஞ்சிடும். கொஞ்சம் கேப் கொடுத்து இங்கேருந்து ஒரு சர்க்கிள், இங்கேருந்து ஒரு சர்க்கிள், இங்கேருந்து ஒரு சர்க்கிள், இங்கேருந்து ரவுண்டு, இப்படி. ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, சேம் அதே மாதிரி இங்கேருந்து இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் போடுங்க. ஓகே, இப்போ இதை இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஓகே, இதே மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க. ஸோ டிசைன் போட்டுட்டேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒன் இப்போ இந்த டாட்ஸை மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே எல்லா டிசைனுக்கும் ஃபில் பண்ணிவிட்டு விட்டுறலாம். இல்லை அப்படின்னா இந்த ஸ்பேஸஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம் டாட்ஸை விட்டுட்டு. ஓகே, டாட்டை விட்டுறணும். விட்டுட்டு இந்த ஸ்பேஸஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். செகண்ட் மெத்தட் சொல்லிட்டேன். இப்போ தேர்ட் ஒன் இதே மாதிரியே வேவ்ஸ் வந்து இப்படி கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்து இப்படி கொடுக்கணும், கிராஸ்டாக. ஓகே, 3 மெத்தடில் நம்ம எப்படி வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம் இந்த டிசைனை. ஓகேவா? நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். ஸ்ட்ரைட் பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட் பாக்ஸ் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் லீவ்ஸ் பர்டன் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 4 பாக்ஸை மென்ஷன் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இங்கே வந்து 2 பெட்டல்ஸ் தான் வரும். இங்கே ஒன்று மட்டும்தான் வரும். ஓகே, இப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2 லைனையும் இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி லைன் போட்டுக்கோங்க. சேம் இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கலாம். ஓகே, சேம் தட் இங்கேயும் அதே மாதிரி 2 லைனையும் ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. இங்கேயும் 2 லைனை ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே டாட் வச்சுக்கலாம். ஓகே, சேம் இங்கே இப்படி வரும். இங்கே டாட் வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா டிசைனையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்துலேயும் போட்டாச்சு. இப்போது இந்த இடத்த என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஷேட் பண்ணிக்கோங்க. இந்த நடுவில் உள்ள அந்த பாக்ஸ் லைனை வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைன்ஸ் மட்டும் இந்த டபுள் லைன் மட்டும் தெரிகிற மாதிரி, அந்த டபுள் லைனை டச் பண்ணிடாதீங்க, நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே மட்டும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். இங்கே நம்ம அடுத்தடுத்து வரும்போது அடுத்தடுத்து டிசைன்ஸ் போடும்போது நம்மளுக்கு அது அப்படியே மெர்ஜ் ஆகிடும். ஸோ நான் இப்போ மெர்ஜான இடத்துல மட்டும் உங்களுக்கு கொடுத்து காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போது சேம் தட் அதே மாதிரி ஸ்ட்ரைட் பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஸ்ட்ரைட் பாக்ஸில் நான் இந்த பக்கம் 3 பாக்ஸும் இந்த பக்கம் 4 பாக்ஸும் வர மாதிரி போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லைனை குட்டியாக போட்டுக்கோங்க. தென் இந்த கோடை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கோடுக்கு இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. தென் லாஸ்ட் பாக்ஸில் இப்படி ஒரு கார்னர் பாக்ஸ் போட்டுக்கோங்க. சரியா? இப்போது இந்த இடத்துல இந்த 4 இடம் சேர்கிற இடத்துல ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. தென் இங்கே அதே மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வரும்போது இங்கே வரும். நம்ம இங்கே போட்டிருக்கனால இங்கே போட மாட்டோம், இங்கே போடுறோம். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல பாக்ஸ் வரும், போட்டுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல
இப்படி கார்னர் பாக்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே இந்த கார்னர் பாக்ஸ் வரும். புரியுதா நான் எப்படி போட்டிருக்கேன்னு? ஸோ அவ்வளோதான். இப்போ இதுலேருந்து நம்ம டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட் லைனு இதிலேருந்து இப்படி லைன் வர மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்ட்ரைட் லைனு, அப்புறம் இங்கே ஒரு கோடு. ஓகே, தென் இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைனு, இப்படி ஒரு லைனு, இங்கே ஒரு லைன். ஓகே, இங்கேருந்து ஸ்ட்ரைட் லைனு, இங்கே வரவும் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட் லைனு. ஓகே, இப்போ இங்கே ஒரு கோடு, இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் கோடு, இப்போ இங்கே ஒரு கோடு, இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் கோடு. ஓகே, இப்போ இங்கே ஒரு கோடு, இப்போ இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு லைன் வரும். அப்போ இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் இங்கே ஜாயிண்ட் ஆகும். ஓகே, டிசைனை நல்லா வாட்ச் பண்ணுங்கள் நான் எப்படி போட்டிருக்கேன்னு. ஓகே, இப்படி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இப்படி ஒரு லைனு, இங்கேருந்து ஸ்ட்ரைட் லைனு, அப்புறம் ஒரு லைனு இதோட மெர்ஜ் ஆகும். அப்புறம் இங்கேருந்து ஒரு லைனு. ஓகே, இப்போது இங்கே ஒரு லைனு, இங்கேருந்து ஸ்ட்ரைட் லைனு, இப்போ இங்கேருந்து ஒரு லைனு, இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனு, அப்போ இங்கே ஒரு லைன். இப்போது இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனு, இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைனு இங்கே. இப்போ இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனு இப்படி, அப்புறம் இங்கேருந்து இப்படி, இங்கேருந்து இப்படி, இங்கேருந்து இப்படி. இப்போ இங்கேருந்து லைனு, இப்படி ஒரு லைனு இங்கே. டிசைனை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம போடுற டிசைன் வந்து கிளியராக தெரியும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் வரல மெஹந்தியில் அப்படின்னா நீங்கள் பென்சில்கிட்ட ட்ரை பண்ணிவிட்டு கூட நம்ம மெஹந்தியில் ட்ரை பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் பென்சில்லையே ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ப்ரெஷர், எந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும், எந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கக்கூடாதுங்கிறது நம்மளுக்கு தெரியாமலே போயிடும். ஸோ மெஹந்தி வந்து பென்சில்கிட்ட எப்போயுமே லேர்ன் பண்ணாதீங்க. ஓகே, பாக்ஸஸ் வந்துடுச்சா? ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பாக்ஸஸை ஷேட் பண்ணிக்க போகிறோம் சென்டரில் உள்ளதை. ஓகே, இப்போது நீங்கள் ஷேடிங் கொடுக்குறீங்கன்னா இப்படி கொடுத்துட்டு இப்படி கொடுத்துட்டு இப்படி கொடுக்கக்கூடாது. இப்படியே நம்ம எந்த பக்கமாக கொடுக்குறோமோ அதே பக்கமாக தான் கொடுக்கணும். அப்படின்னா தான் ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, இப்போ இந்த டிசைன் ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு குட்டி பட்டல்ஸ் போட்டு இந்த டிசைனை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இங்கே பெட்டல்ஸ் வருமா? இந்த பெட்டல்ஸை இப்படியே விட்டாலும் சரி, இல்லை ஷேடிங் கொடுத்து உள்ளுக்குள்ளே ஃபில் பண்ணி டிசைனை க்ளோஸ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. நான் இப்போ இதை இப்படியே விட்டுறேன். ஓகே, நான் உள்ளே ஷேட் பண்ணலை. ஓகே, ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு இந்த பெட்டல்ஸை ஃபுல்லாக கலரிங் பண்ணாலும் ஓகே, இல்லை அப்படியே விட்டாலும் ஓகே. நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். இப்போ பாக்ஸஸ் கொடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பாக்ஸஸ்லேருந்து நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இப்போது 2 வி ஷேப் போட்டுக்கோங்க. இப்போ இந்த கார்னர்லேருந்து இந்த டிசைன் போடுங்க. ஓகேவா? 4 பாக்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க.
ஒரு ட்ரையாங்கிளுக்கு இன்னொரு ட்ரையாங்கிள் டச் ஆகக்கூடாது. ஓகே, ஓகேவா? இப்போ போட்டாச்சு. சேம் தட் இங்கேயும் ஒரு ட்ரையாங்கிளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் டச் ஆகக்கூடாது. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு பபிள் கொடுத்து ஒரு லைன் டியர் ட்ராப்ஸு. ஓகே, ஓகேவா? இதே மாதிரி நான் எல்லா பக்கமும் கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்தாச்சா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்த ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். ஃபுல் இடத்தையும் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடம் ஃபுல் இடத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். இப்போ நெக்ஸ்ட்டு டிசைன் கிராஸ் பட்டனில் போட்டுக்கோங்க. ஓகே, கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரியே போட்டுக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்மளோட ஹேண்ட்லேயுமே அப்படி தான், ஓரளவுக்கு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரியே போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் இருந்து 1 2 and 3. ஓகே, என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதிலிருந்து ஒரு லீஃப் போட்டுட்டு பட்டு மாதிரி போட்டுட்டு இங்கேருந்து 1, இங்கே 2, இங்கே 3. ஓகே, இதே மாதிரி எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். ஸோ டிசைன்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்த ஃபில் பண்ணிக்க போகிறோம். அந்த டிசைனை விட்டு இந்த இடத்த ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இப்போது இதையும் ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இது ஒரு டிசைனு பேட்டர்னு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பெட்டல்ஸை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு மற்ற இடத்த ஸ்பேசஸை அப்படியே விட்டுடலாம். ஓகே, இது செகண்ட் பேட்டர்னு. உங்களுக்கு எது சூஸ் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் ஷேடிங் கொடுத்துக்கோங்க. இது ஒரு பேட்டர்னு, ஃபஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் இப்படி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த லைன்ஸை அப்படி ஷேடன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது தேர்ட் ஆப்ஷன். ஸோ எது சூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், எதுனாலும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். இந்த டிசைனில் நம்ம 3 லைன்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? சைடு கிராஸ் லைன்ஸ் தான் போட்டிருக்கேன், சைடு 3 லைன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து இப்படி பெட்டல்ஸ் போட்டுக்கோங்க.
ஓகே, இப்போ இந்த இடத்த சேம் அதே மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ எல்லா டிசைன்ஸும் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உள்ள ஷேடிங் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஷேடிங் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெளியே ஷேடிங் கொடுத்துக்கலாம். இப்போது இந்த 4 இடத்துல டாட் வச்சுக்கோங்க. ஜாயிண்ட் ஆகிற இடத்துல டாட்டு இது நீங்கள் உள்ளே ஷேட் பண்ணாலும் வெளியே ஷேட் பண்ணாலும் இந்த டாட் வச்சுக்கோங்க. இப்போ வந்து வெளியே ஷேட் பண்ணுறது எப்படின்னா, இந்த லைன்ஸ்குள்ளே ஷேட் பண்ணிக்கோங்க. இப்படியும் ஷேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதில் எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதோட நம்மளுக்கு கிரிட்ஸ் அண்ட் ஃபில்லப் டிசைன் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒவ்வொன்றிலையுமே ஒரு சில 2-3 டிப்ஸ் 2-3 டிசைன் போடுற மாதிரிலாம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேக் சைடு வந்து நான் டிசைன்ஸ் அட்டாச் பண்ணுறேன், அதையும் பாருங்கள், அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கிரிட்ஸ் மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, நிறைய தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் எந்த டிசைனுக்கு எந்த கிரிட்ஸ் போட முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க முடியும். ஓகே.